வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் பிரசாந்தால் தீராத மனவேதனையில் இருக்கிறார். திருமணம் குறித்து தியாகராஜன் சொன்ன விஷயம் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. நடிகர் தியாகராஜன் கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன காரணம்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் பிரசாந்தின் இரண்டாவது திருமணம் குறித்து தியாகராஜன் அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் ஒரு காலத்தில் முன்னணி நடிகராக ஜொலித்திருந்தவர் தான் பிரசாந்த் அவர்கள். இவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான தியாகராஜனின் மகன். ஒரு காலத்தில் பிரசாந்த் நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே வணிக ரீதியாகவும் வெற்றியை பெற்றிருந்தது. பின்பு இடைவெளியில் இவருடைய மார்க்கெட் சினிமாவில் குறைய தொடங்கியவுடன் இவர் நடிப்பில் இருந்து பிரேக் எடுத்துக்கொண்டார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது இவர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம்தான் அந்தகன். இந்த படத்தில் சிம்ரன், பிரியானந்த், கார்த்திக், சமுத்திரகனி, யோகி பாபு, ஊர்வசி, வனிதா விஜயகுமார், லீலா சாம்சன், மனோபாலா உட்பட பல நடிகர்கள் நடித்திருக்காங்க. இந்த படத்தை பிரசாந்தின் தந்தையும் நடிகருமான தியாகராஜன் இயக்கியிருக்கிறார். இந்த படம் ஹிந்தியில் ஆயுஷ்மான் குரானா நடிப்பில் வெளியான அந்ததூன் படத்தின் ரீமேக்கும். மேலும் இந்த படம் கடந்த வாரம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெளியாகியிருந்தது. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இல்லாமல் பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் படமாக இருந்தது. இந்த நிலையில் அந்தகன் படம் வெற்றியடைந்தது அடுத்து தியாகராஜன் அவர்கள் பேட்டி ஒன்று அளித்திருந்தார். அதில் பிரசாந்துக்கு திருமணம் குறித்து கேள்வி கேட்டதற்கு, கண்டிப்பாக பிரசாந்திற்கு திருமணம் செய்ய இருக்கிறோம், அதற்கான வேலைகளும் மும்முரமாக நடந்து வருகிறது. எனக்கு இருக்கிற ஒரே தீராத மனக்கவலை என்றால் பிரசாந்தின் திருமணம்தான். நான் மட்டுமல்ல, இவருடைய அம்மாவும் அதே கவலையில் தான் இருக்காங்க. தினம் தினம் அவருடைய திருமணத்தை நினைத்து நாங்கள் ரொம்பவே வருத்தப்படுகிறோம். பிரசாந்துக்கு ஒரு குடும்ப பாங்கான அழகான பெண்ணை திருமணம் செய்து வைக்க நினைக்கிறோம். சோசியாலிஸ்டி, வெராங்கி, கேரளா என இந்த மாதிரியான பெண்கள் இல்லாமல் பிரசாந்தை நன்றாக பார்த்து கொள்ளும் குடும்ப பெண்ணாக தான் வேண்டும். அதற்கு நான் மேட்ரிமேனி, தரகர் என எல்லா இடத்திலும் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம். பார்க்கும் பெண்கள் எல்லாமே சோசியாலிஸ்டாகவும் ஃபாரின் ரிட்டர்ன் ஹைவன்ஸ்டாக ஜவான் தட் போட்டிங் போகணும் எனும் நிறைய பேர் சொல்கிறாங்க. 1008 கண்டிஷன் போடுறாங்க. ஆனால் எங்களுக்கு தேவை பிரசாந்தை கவனித்து கொள்ளும் ஒரு பெண் தான் வேண்டும். இப்போது நான் என்னுடைய படத்தை இயக்குவதை விட்டு பிரசாந்திற்கு திருமணம் செய்து வைக்கும் வேலையில் நான் இறங்கியிருக்கேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் பிரசாந்திற்கு திருமணம் நடக்கும் என்று கூறியிருக்கிறார். ஏற்கனவே அந்தகன் படத்திற்கு ப்ரமோஷனில் பிரசாந்த் எனக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும், திருமணத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியிருந்தார். நடிகர் பிரசாந்துக்கு 2005ஆம் ஆண்டு பிரபல எக்ஸ்போர்ட் தொழிலதிபரின் மகள் கிரகலட்சுமி என்ற பெண்ணை பெற்றவர்கள் திருமணம் செய்து வைத்தாங்க. திருமணமாகி சில நாட்களிலே சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நடிகர் பிரசாந்த் அவரின் மனைவிக்கிடையே ஏற்பட்டு மனக்கசப்பின் காரணமாக பிரிந்து விட்டாங்க. தற்போது 51 வயதாகும் பிரசாந்துக்கு இரண்டாம் திருமணம் செய்து வைக்க அவர் தந்தை முடிவு செய்துள்ளாராம். இதை பற்றி நீங்கள் நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.